வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது அறத்துப்பால்ல உள்ள 9வது அதிகாரமான விருந்தோம்பல்ல உள்ள 5வது குறள். முதல்ல இருந்து பார்த்தோம்னா 85வது குறள். சரி, இதுக்கான கதையை பார்க்கலாம். விஜயன் வீட்டுக்கு சாது ஒருத்தரை விருந்தினரா அழைச்சிட்டு வர்றாரு. அப்போ அவரை சாப்பிட்றதுக்குள்ள அனுப்பிட்டு சேரன் செழியன் சேர்ந்தேன்ட்டு அவர் சொல்றாரு. சரி, நானும் சாப்பிட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்க கேக்குறாங்க, ஐயா நீங்க சாப்பிடாம இருந்தீங்க இவ்வளவு நேரமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா, வந்த விருந்தினர் முதல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் மீதி இருக்கிறத சாப்பிடுவேன். இல்லைன்னா வர்ற விருந்தினருக்கு பத்தாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, சில சமயம் வந்த விருந்தினருக்கே சாப்பாடு பத்தாம போயிடும். ஒரு தடவை என்னன்னா இப்படித்தான் எங்களோட நிலத்துல நெல் விதைக்க போடலான்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன். வந்த விருந்தினருக்கு சாப்பாடு சமைக்கும் போது பத்தாம போயிடுச்சு. வேற என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு விதைக்க வச்சிருந்த நெல்லை கூட எடுத்து நாங்க சமைச்சு கொடுத்தோம். அந்த மாதிரி சில சமயம் ஆயிடலாம். அதனால நான் எப்பவும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சாப்பிடுவேன். எல்லா விருந்தினரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் போய் சாப்பிட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போறாரு. இது திருக்குறள்ல என்ன சொல்றாங்கன்னா, வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலன். பொருள் என்னன்னா, விருந்தினர் முதலில் உண்ண பின்னர் மிஞ்சியதை தான் உண்ணும் பழக்கமுடைய பண்பாளன் தன் நிலத்தில் விதைக்க வைத்திருக்கும் விதையை கூட விருந்தோம்பலுக்கு பயன்படுத்துவான். சரி, மீண்டும் நாளைக்கு அடுத்த குறளுக்கான கதையில சந்திக்கலாம். நன்றி.